ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரீடிங் தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஃபுல் மூனில் ரெட்டு வந்து நான் இதில் வாங்கி குளத்தூரில் தான் வாங்கினேன். குட்டி பசங்க பீட்டா ஷாப்புன்னு இருக்குது, அவர்கிட்ட தான் வாங்கினேன் நான். இதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வேணுன்றதுனால அவரோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன் நான். சரி, ஒரு நல்ல ஃபீமேல் வந்தால் அவர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணாங்க. நேற்று தான் பண்ணாங்க அப்டேட்டு. நேற்று லிங்கில் காட்டினாங்க. எனக்கு தேவையான ஃபீமேல் அதில் இருந்தது. நான் அதை சூஸ் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவை, ரெட் கலர் ஃபீமேல் தேவை அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவர் வந்து சரி அமுச்சு விட்டுறேங்கன்னு சொல்லி கொரியரில் அமுச்சிட்டாரு. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட ஃபோன் நம்பரும் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் ஆட் பண்ணுறேன். தேவையானவங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ் வச்சு வேணும்னா அவர்கிட்ட ஹோல்சேலாகவே வாங்கிக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு அமிச்ச பார்சல் வந்துருச்சு. நேற்று அமிச்சார், இன்றைக்கி வந்துருச்சு. அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ கடை ஷாப்பு வச்சுருக்காங்க. அதனால் கரெக்டாக எல்லாமே பீட்டாஸுக்குனே ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷும் எனக்கு வந்து சேஃபாக தான் வந்துச்சு. எனக்கு இது ஆல்ரெடி 3 ஃபீமேல் வாங்கியிருந்தேன். அது என்ன காரணத்தினாலையோ என்னன்னு தெரியல, கிளைமேட்னால நினைக்கிறேன் டெத் ஆகிருக்கு. சரி, இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீமேலை நம்ம செலக்ட் பண்ணணும். ரெட்டு இதே இதில் ஃபுல் மூன்லேயே ரெட்டு கிடச்சா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். கரெக்டாக நான் நினச்ச நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கில் அனுப்பிச்சிருந்தார் வீடியோஸு. சரி, நான் உடனே ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி ஜிபே பண்ணேன். அவரும் அதே மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டார் எனக்கு. பேக்கிங் பக்காவாக இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு எந்த டேமேஜும் கிடையாது. ஏன்னா டபுள் கவர் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, ஏர்லாக் பண்ணி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாமே எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலர் நான் கேட்ட கலர் எனக்கு வந்துடுச்சு. கரெக்டாக நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே ரெட் கலரில் எனக்கு கிடைச்சது. சரி, ப்ரீடிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 10 டேஸ் இதை வந்து நம்ம ஃபுட்டு போட்டு கொஞ்சம் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு செட் ஆகணும்ல, அதனால் ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாட்டர் லெவலில் கொஞ்சம் இதுவாகட்டுன்றதுக்கு, டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக வச்சேன். ஆனால் நம்ம மேல் வந்து கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கமும் வரவே இல்லை. சரி, நானும் அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஃப்ளாரிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது ஒரு நல்ல பேராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு 10 டேஸ் கழித்து ப்ரீடிங் அப்டேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீடிங் பற்றி. ஏன்னா இது வரைக்கும் லவ் பேர்ட்ஸ் பற்றி நல்லா தெரியும் எனக்கு. அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ப்ரீடிங் இப்போ தான் பண்ண போகிறேன் முதல்ல. அதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அட்வைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பிரகாரம் நான் கேட்டு நடக்கிறேன். நான் வந்து பாதாம் லீஃப் போட்டு
டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாதாம் லீஃப் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியும். அது இல்லாமல் ஒரு பாட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது வெயில். அதுக்காக டெம்பரேச்சருக்காக கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் கூலிங் மெயின்டைன் ஆகும். ஏன்னா இந்த சம்மர் இதுனால இது வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் லைவ் பேண்ட்டும் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ளேரிங் எப்படி ஆகுதுன்ட்டு. ஸோ நல்ல பேராக தான் இருக்கும். எனக்கு மேல் வந்து நல்லா ஆல்ரெடி செட் ஆகிடுச்சி. 15 டேஸ் ஆகுது. அதனால் மேல் நல்லா செட் ஆகிடுச்சி என்னோடய இதுக்கு. ஃபீமேல் பார்க்கலாம், இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஒரு 10 டேஸ் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன அப்டேஷன், என்ன ஃபுட்டு எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா வினிகரியில் தான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸுக்கு. அதுக்கப்புறம் மைனா கல்ச்சர் கொடுக்கலான் இருக்கேன். எல்லாமே இவர்கிட்ட இந்த குட்டி பசங்க பெட்டா ஷாப்லேயே இருக்குது. அவரே வந்து வச்சுருக்காரு, சேல் பண்ணுறாரு. வேணுன்றவங்க தேவைன்றவங்க வினிகரியில் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். மொய்னா கல்ச்சரும் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதே இல்லாமல் மெடிசன் வேறு வச்சுருக்காரு சிக்கான பேர்ட்ஸுக்கு. டெம்ப்ரேச்சர் செட் ஆகிடுச்சி. ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நான் என்னோடய இதில் விட்டேன். நான் நல்லா ஆக்டிவாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலில் வந்திருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சி. ஆனால் ஈவினிங் வரைக்கும் நான் ஃபுட்டு போகல. எனக்கு வந்து இது 11 o'clock என் கையில் வந்துச்சு. ஒரு 4 o'clock 5 o'clock வரைக்கும் நான் ஃபுட்டு போடலை. சரி டெம்பரேச்சரில் இருக்கட்டும், கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃபுட்டு போடாமல் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்த இதுவை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் நான் ஃபுட்டே போட்டேன். நான் வந்து ஒரு 4 பில்லட் தான் போடுறேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்குன்றதுக்காக 4 பில்லட் போடல. ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாதுன்றதுனால சரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு. சரி அதுக்குள்ளே நம்ம மேலே கொஞ்சம் டேங்க்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். 10 டேஸ் ஆகிடுச்சின்னு தனியாக வச்சேன். சரி பக்கத்தில் இருக்கட்டும். அப்பயும் உடலை அவர் ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு மேலு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது ப்ரைஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஃபீமேல் மேல் ரெண்டுமே கொஞ்சம் நல்ல இதுவாக கிடச்சிருக்கு. அடுத்த வர வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அட்வைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.